வணக்கம் நண்பர்களே. என்று பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க இருக்கக்கூடிய வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 17ஆம் நாள் சண்டை தெருக்கூத்து. அதாவது மகாபாரதத்தில் முக்கியமான கதாபாத்திரமாக விளங்கக்கூடிய கர்ணன் மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய தெருக்கூத்தில் பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் கிருஷ்ணர் ரெண்டு பேரும் தேர்தட்டில் இருந்து கர்ணனை மடிக்கக்கூடிய ஒரு காட்சி வீடியோ கதாபாத்திரமாக நம்ம பார்க்க இருக்கிறோம். கேப்டன், அதாவது கலியுக கர்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நினைவு சின்னமாக மாண்டு மடிந்த அவருக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ரசிக பெருமக்கள் அனைவரும் சேர்ந்து ஓர் இரவு எங்களுடைய கேப்டன் கடவுளுக்காக நாங்கள் கண் விழித்து நாடகத்தை விட்டு கலியுக கர்ணன் என்று எங்களுடைய கேப்டன் தலைவருக்காக நாங்கள் நாடகத்தை விட்டு நாங்கள் கண் விழித்து பார்ப்போம் என்ற ஒரு சங்கதியை ஏற்படுத்தி மக்கள் ஸ்ரீ பால விநாயக நாடக சபா கிருஷ்ணகிரி மாவட்டம் தெருக்கூத்து SSV சேனல் அப்படின்ற சொல்லக்கூடிய சேனல் மூலியமாக நம்ம இந்த வீடியோ ஒளிபரப்ப இருக்கிறோம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை தட்டிக்கங்க, தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அதி விமர்சையாக இருக்குது. கிருஷ்ணர் வேடமும் அர்ஜுனனும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் நடிச்சிருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு என்ன கருத்துன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். இந்த நேரத்திலே நினைத்த உடனே கல்வி தந்தீர்கள். நீ ரதத்தை ஓட்டி வர வேண்டியானே அந்த அர்ஜுனன் கண்ணனை மதித்து ரதத்தை நிறுத்திவிட்டேன். காரணம் அர்ஜுனா, ஆத்திரத்தில் அறிவிழந்து விட்டேன். எதிரியாக வரக்கூடிய தங்க யார்? அதான் ஜென்ம விரோதி. அவனை கண்ணுக்கு சிக்கனா போதே மகன் கண்ணன். அஞ்சு தேசத்தை கிரைவன் படை வல்லவான் கர்ணனாம் கண்ணன் வருகின்றானா? ஆனால் கண்ணனிடத்தில் என்ன இருக்கிறது இது தெரியாது. பதினெட்டு கதைகளோ பச்சை போன்றவரே நீங்கள் தான் சூரியனிடம் படுமை நீக்கி பதிவிட்டு கதைகளுக்கு பஞ்ச பாண்டவரே நீங்கள் தான் உரியனிடத்திலே கொடுமை நீங்கி 13 வருடங்களும் பார்வனத்திலே 13 வருஷம் உங்களை பாதுகாத்தேன். ஆதி நாள் முதல் இருந்து இன்று நாள் வரையிலும் பாதுகாத்தேன். நேற்றோடு 16 நாள் சண்டை வரையிலும் பாதுகாத்தேன். விடிந்தால் 17ஆம் நாள் சண்டை. ஆனால் சண்டையிலே வரக்கூடியவன் கண்ணன். கண்ணன் இருக்கிற என்ன இருக்கிறது? அந்த இரணிய கலர் போட
அண்ணனிடத்தில் இருக்கக்கூடிய அஸ்வசேரன் என்று சொல்லக்கூடிய நாகாஸ்திரம் இருக்கிறது. அந்த நாகாஸ்திரத்தை தடுக்கி எதிர்ப்பதற்கு என்னால முடியாது, உன்னால முடியாது. ஆனா முதல்ல தேர் ஓட்டுறது யாரு? தேர் தட்டிலே அமர்ந்து தேர் ஓட்டுவது நான். அந்த நாகாஸ்திரத்தை விடுத்தால் முதல் யாருடைய தலை துண்டிக்கும்? உன்னை தாக்கும். அப்பொழுதுதான் உன்னை தாக்கும். இரண்டாவதாக என்னை கொள்ள வரும். அதனால் இந்த 17ஆம் நாள் சண்டை நான் வருவது கிடையாது, வருவது கிடையாது. வர முடியாது அர்ஜுனா. அப்படி அந்த வசனையில் பேசிவிட்டீரே சாமி, நீர் இல்லை என்றால் நாங்கள் வாழ்ந்து கிடையாது கண்ணா. எங்கள் கபட நாயகன் அதனால் முதல் இது நாள் வரை காப்பாற்றி விட்டு கண்ணா. இந்த 10 சாமி நீங்கள் வர முடியாது என்று சொல்லிவிட்டீரே சாமி. மர்மமான முறையில் நீரிந்தினால் எப்போது வெற்றி காண போகிறேன். என்னை கற்களித்தவர்கள் தீரே நாராயணா. செல்லக்கூடிய அரக்கை நாராயணா. அந்த அரக்கரை கருவரத்தில் நீங்கள் எவருக்கு நல்லிணக்கத்தை திட்ட நாராயணா. நீங்கள் பெண்ணா நாளையில் நீங்கள் மனம் மறுத்து விட்டீர்களோ சாமி. இருந்து என்னால் செல்வற்றி நீதியை கேட்க முடியாது நாராயணா.
ஆண்டோன் கோவிந்தா அவன் செய்த வஞ்சனை ஒன்றல்ல இரண்டல்ல நாராயணா அவன் செய்த வஞ்சனையெல்லாம் தீர்த்து சுவாமி எனக்கு நன்மையை செய்து வந்தீரே நாராயணா இந்த தினத்திலே அவன் தரக்கூடிய பாவிக்கு பயந்து இந்த பணம் மறுத்திருக்கிறே என்ன மக்கமா எங்களை பாராவணம் அனுப்புகின்ற போது அந்த வனத்திலே அதையெல்லாம் காட்டி சுவாமி இன்று 14 நாளையிலே கற்களை இந்த உலகத்தை ஆட்சி படைத்து நீங்க பாம்புக்கு பயந்து விட்டீரே என்ன மர்மமோ அந்த காளிகளை அடக்கி அந்த காளிகள் பாதத்தை வைத்து இந்த தினத்திலே ஒரு சிறிய பாவத்தை வைத்து நீங்கள்
வெற்றியை தேடி தந்தி. ஆமா. இந்த தினத்திலே 17 நாளையிலே வர முடியாது என்று சொன்னால் நான் போறதில்லை. சண்டை நிறுத்திடலாம். காப்பாத்தி கரை சேர்த்து சண்டைக்கு வந்து நியாயத்தை காப்பாத்துறோம்னா காட விடுறான். அர்ஜுனா, எதியா மேல இப்ப எவ்வளவு கேட்டோம் கூட வந்து ரத ஓட்டுகிறேன் உங்களுக்கு வெற்றி தேடி தருகிறேன் என்று வாய் திறந்து ஒரே வார்த்தை அர்ஜுனா, எப்பொழுதும் பாண்டவர் சார்பாகவே இருந்து உங்களுக்கு வெற்றி தேடுவதுதான் என்னுடைய கடமை. இப்பொழுது எழுதி பார்க்கலாம். ஏன் இப்படி எனக்கு ஞாபகம்? காரணம் என்ன? பாம்பு என்றால் படைகள் நடுங்கும். இந்த மாதிரி இவ்வளவு போட்டுருக்குது. ஒரு சின்னதா ஒரு பாம்பு இருந்துச்சுன்னா யாரும் நிற்பாங்களா? அதனால அவன் கர்ணன் விடக்கூடிய அஸ்வசேனத்தை பார்த்து பயந்து முதமுது காட்டி வந்து விடுவாயா அல்லது எதிர்த்து சென்ற செய்வாயா? மாமாவது ஒரு கருத்து. நான் வருதுன்னு சொன்னா நீங்க பெரிய ஆளு. அந்த பாம்பை நானும் பார்க்கிறேன். எத்தனை பாவம் வந்தாலும் ஜெயிக்கிறேன் என்று என்னை குதிரை செல்வாயா அல்லது எனக்கு துணை கொண்டு நீ செல்வாய் என்பது ஒரு சோதனை பண்ணி. ஆமா. என் நாய். ரதத்தில் ஏற்படலாம். நாய் வந்துச்சு. அர்ஜுனா, காவலாளிங்க அப்படி இருந்தாலும் ஆண்டவர் ரதத்தை செலுத்த அர்ஜுனன் தேர்தலிலே அமர்ந்து கொண்டு எதிரியாக இருக்கக்கூடிய கர்ணன் இருந்தாலும் சண்டைக்கு வரலான்னு மறைச்சாட்டு. ஆமா. என்னவென்றால் ஆண்டவர் ரதம் ஓட்ட